இந்த மாதிரி கோபுரம் இருக்க மாதிரி நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வந்து 3 இன்ச் கழுத்தோட அகலம், அதுக்கப்புறம் கீழே வந்து நான் மொத்தம் லென்த்து வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிட்டு அதை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிடணும். அயன் பண்ண பீஸ் எடுத்து கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து ரோப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். 2 சைடு ரோப் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரோப்போட அட்டாச்மெண்ட் பீஸர் வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கேலப்க்கு வந்து வளைவு கொடுத்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம நாச் பண்ணிக்கணும். நாச் வந்து கொஞ்சம் கிராஸாக நாச் பண்ணாக்கும் நம்ம திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். நாச் பண்ணிவிட்டு இந்த வந்து கழுத்தை வந்து திருப்பி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கணும். இதை வந்து ஹெம்மிங்கால் தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து இந்த நெக் வந்து நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரோப்பை வந்து கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணுறப்பே ஸ்டிச் பண்ணிட்டாக்கோ நமக்கு வந்து ரோப்போட பீஸு வெளியே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.